திரைத்துறையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரிகளுடன் இணைந்து ஒரு நடிகர் நடித்துள்ளார். திரைத்துறையில் சகோதரிகள் நடிகைகளாக வருவதும் அவர்கள் முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடிப்பதும் வழக்கமான ஒரு நிகழ்வுதான். அதேபோல் ஒரே குடும்பத்தில் இருந்து வந்த 3 சகோதரிகளுடனும் ஒரு முன்னணி நடிகர் நடித்துள்ளார். அந்த நடிகர் வேறு யாரும் அல்ல, பிரபல தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவிதான். தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தவர் நக்மா. முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள இவர் 1990ஆம் ஆண்டு சல்மான் கான் நடிப்பில் வெளியான பாஹி என்ற படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார். 1994ஆம் ஆண்டு வெளியான ஷங்கரின் காதலன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் கடைசியாக அஜித் நடிப்பில் சிட்டிசன் என்ற படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்திருந்தார். நக்மாவுக்கு ஒன்றுவிட்ட சகோதரிதான் ஜோதிகா. இந்தி படத்தில் அறிமுகமான இவர் அஜித்தின் வாலி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். தொடர்ந்து அஜித், சூர்யா, விக்ரம், விஜய், சிம்பு உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள ஜோதிகா, நடிகர் சூர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு நடிக்காமல் இருந்த ஜோதிகா 36 வயதினிலே படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்ததார். தற்போது இந்தி படங்களில் நடித்து வருகிறார். ஜோதிகாவின் உடன்பிறந்த சகோதரிதான் ரோஷ்னி. 1997ஆம் ஆண்டு கார்த்திக் நடிப்பில் வெளியான சிஷ்யா என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர்தான் நடிகை ரோஷ்னி. இவர்தான் நடிகை ஜோதிகாவின் உடன்பிறந்த சகோதரி. சிஷ்யா படத்திற்கு பிறகு மாஸ்டர் என்று தெலுங்கு படத்திலும் குலாபி என்ற கன்னட படத்திலும் ரோஷ்னி நடித்திருந்தார். கடைசியாக அருண் விஜய் நடிப்பில் கடந்த 1998ஆம் ஆண்டு வெளியான துள்ளி திரிந்த காலம் என்ற படத்தில் நடித்திருந்தார். தற்போது நக்மா, ரோஷ்னி இருவரும் திரைத்துறையில் இருந்து விலகிவிட்ட நிலையில் ஜோதிகா மட்டும் தொடர்ந்து நடித்து வருகிறார். 1992ஆம் ஆண்டு நக்மா நடிகர் சிரஞ்சீவியுடன் கிரான மொஹனர், ரிக்ஷாவோடு, 3 மொனகல்லு ஆகிய படங்களில் நடித்துள்ளார். தமிழில் வெளியான ரமணா படத்தின் ரீமேக்கான தாகூர் படத்தில் சிரஞ்சீவியுடன் ஜோதிகா இணைந்து நடித்துள்ளார்.